வணக்கம். மேசம் ராசி அன்பர்களே, குடும்ப முடிவுகளில் வெளிநபர் தலையிட்டால் அதிக பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கும். மேசம் ராசிக்காரங்க குடும்பத்தின் மீது மிகுந்த பாசமும் அக்கறையும் கொண்டவங்க. ஆனா உங்க குடும்பத்துக்குள்ளேயும் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட சம்பந்தமே இல்லாத வெளிநபரோ அல்லது மூன்றாம் நபர்கள் தலையிட்டு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதியான சந்திரன் பலவிடம் அடையும் காலங்கள்ல வெளிநபர்களுடைய நச்சு வார்த்தைகள் உங்கள் குடும்பத்தினரையே நம்பத் தொடங்கியிருந்திருக்கும். இதனாலேயே உங்கள் குடும்பத்தின் சுயமரியாதை பாதிக்கப்படுவதோடு கணவன் மனைவி அல்லது பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே தேவையற்ற சந்தேகங்களும் விரிசல்களும் உருவாகும். உங்கள் வீட்டு ரகசியங்கள் வெளியே சென்று ஊரார் மத்தியில விவாத பொருளாக மாறக்கூடிய கொடுமையும் இதனால் நடக்கப் போகின்றது உங்களுக்கு. அது உங்க குடும்பத்துல இருந்து நீங்க மிகுந்த பாசம் அக்கறை கொண்டவங்களா தான் நீங்க இருந்திருப்பீங்க. ஆனா உங்க குடும்பத்துக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்ல கூடயும் சம்பந்தமே இல்லாம வரக்கூடிய வெளிநபர்களாலையும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாம மூன்றாம் நபர்கள் தலையிட்டு தான் உங்களுடைய பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருந்திருப்பாங்க உங்க குடும்ப வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம குடும்பத்தோட சுயமரியாதை பாதிக்கப்பட்டிருந்திருக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயோ பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையேவும் தேவையற்ற சந்தேகங்களும் விரிசலும் உருவாக்க அவங்க தான் முக்கிய காரணமாக உங்க வாழ்க்கையில இருந்திருப்பாங்க. ஏன்னா உங்க வீட்டு ரகசியங்களையுமே வெளியே சொல்லி ஊரார் மத்தியில உங்களுக்கு விவாத பொருளாகவும் மாறக்கூடிய கொடுமையை இதனாலேயும் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கும். ஒரு குடும்பம் உறுதியா நிற்பதற்கு மிக முக்கியமானது அந்த குடும்ப உறுப்பினர்களின் ஒற்றுமையும் பரஸ்பர நம்பிக்கையும் தான். ஆனா உங்க வாழ்க்கையில ஒரு கட்டத்துல உங்க குடும்பமே எடுக்க வேண்டிய முக்கியமான முடிவுகள் வெளிநபர்களுடைய தேவையில்லாத தலையீட்டால்தான் பல பிரச்சனைகளையும் மனவேதனையுமே நீங்க சந்தித்து இருந்திருப்பீங்க. அதாவது ஜோதி ரீதியா பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் பாவம் அதாவது குடும்ப ஸ்தானத்திலையும் 7ஆம் பாவம் உறவுகள் ஸ்தானத்திலையுமே ராகு மற்றும் சனியின் பாதிப்பு ஏற்பட்ட காலங்களில் தான் குடும்பத்தின் அமைதியை வெளிப்புற மனிதர்கள் குலைக்க முயற்சித்திருப்பாங்க என்று பல ஜோதிட நூல்கள் உங்களுக்கு கூறுகின்றன. இந்த காலத்துல உங்க குடும்பத்துல நடந்த ஒவ்வொரு சம்பவமுமே உங்க மனசுல ஆழமான காயங்களை ஏற்படுத்தியிருந்திருக்கலாம். உங்கள் வீட்டில் எடுக்கப்பட்ட ஒவ்வொரு முடிவும் குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனையால் அல்லாம வெளியிலிருந்து வந்த சிலரின் கருத்துகளாலவே மறைந்திருக்கும். அவங்க உங்க குடும்ப நலனுக்காக பேசுவது போலவே தோன்றினாலுமே பின்னர் அவங்களின் வார்த்தைகள் தான் வீட்டுல குழப்பத்தையும் கருத்து வேறுபாடுகளுமே உருவாக்கி இருந்திருக்கும் உங்களுக்கு. அவர் சொன்னதுதான் இப்படி நடந்தது, அவங்களுடைய பேச்சை கேட்டால்தான் இந்த பிரச்சனை வந்தது என்ற வருத்தம் பலமுறை உங்க மனசுல தோன்றியிருந்திருக்கலாம். சில மேசம் ராசிக்காரங்களுக்கு சொத்து வாங்குவது, வீடு கட்டுவது, தொழில் முதலீடு செய்வது, குழந்தைகளின் கல்வி, திருமணம் போன்ற முக்கியமான விஷயங்களை வெளியிலிருந்து வந்த ஆலோசனைகளை குடும்பத்தை ரெண்டா பிரித்திருந்திருக்கும் வாழ்க்கையில. அது குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள இருந்த நம்பிக்கையும் மெதுவாவே குறைந்து சிறிய கருத்து வேறுபாடுகள் பெரிய சண்டையாவே உங்க வாழ்க்கையில மாறி இருந்திருக்கலாம். ஒரே வீட்டுல இருந்தாலுமே ஒருவர் மற்றவருடைய மனம் திறந்து பேச முடியாத நிலையும் உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருந்திருக்கும். ஏன்னா வெளியில பார்ப்பவங்க எல்லாருமே நன்றா இருப்பது போலவே தெரிந்தாலுமே வீட்டிற்குள் மட்டுமே அமைதி இல்லாத சூழ்நிலை உருவாகி இருந்திருக்கும் உங்க வாழ்க்கையிலேயும். அது உங்க வாழ்க்கையில ஒரு கட்டத்துல உங்க குடும்பம் எடுக்க வேண்டிய முக்கியமான முடிவுகளை கூட வெளிநபர்களுடைய தேவையில்லாத தலையீட்டால்தான் பல பிரச்சனைகள் உங்க மனவேதனையும் சந்தித்து இருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையில. அதாவது உங்களுக்கு 4ஆம் பாவமான குடும்பஸ்தானத்திலையும் 7ஆம் பாவமான உறவு ஸ்தானத்திலையும் தான் ராகு மற்றும் சனியினோட பாதிப்பு ஏற்பட்ட காலத்துலதான் குடும்பத்தோட அமைதி வெளிப்புற மனிதர்களாலே உங்களுக்கு குலைக்க முயற்சித்து இருப்பாங்க வாழ்க்கையிலேயும். அது மட்டும் இல்லாம இந்த காலத்துல உங்க குடும்பத்துல நடந்த ஒவ்வொரு சம்பவமே உங்க மனசுல ஆழமான காயங்களை ஏற்படுத்தி வந்திருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்களோட வார்த்தைகள் தான் வீட்டுல குழப்பத்தையும் கருத்து வேறுபாடுமே உங்களுக்கு ஏற்படுத்தி இருந்திருக்கும். சில மேசம் ராசிக்காரங்களுக்கு சொத்து வாங்கவோ வீடு கட்டவோ அல்லது தொழில முதலீடு செய்யவோ குழந்தைகளோட கல்வியோ திருமணம் போன்ற முக்கியமான விஷயங்கள்லையுமே வெளியிலிருந்து வந்த ஆலோசனைகள் உங்களோட குடும்பத்தையே ரெண்டா பிரிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டு இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரே வீட்டுல இருந்தாலுமே ஒருவர் மற்றவரிடம் மனம் திறந்து பேச முடியாத நிலை உங்களுக்கு ஏற்பட்டு இருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டிருந்தா கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசிபலன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நன்மை தான் நடக்கப் போகின்றது. கணவன் மனைவி இடையே புரிதல் அதிகரிக்கும். கடந்த காலங்கள்ல சிறு சிறு கருத்து வேறுபாடுகளால தம்பதியிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மறைந்து பரஸ்பர அன்பும் மரியாதையும் பெருக போகுது. ஒருவருடைய தேவையை மற்றவர்கள் உணர்ந்து செயல்படக்கூடிய சூழல் உருவாக்க போகுது. குடும்பத்தின் எதிர்கால திட்டங்களை பற்றி இருவருமே இணைந்து பேசி மகிழ்வான முடிவுகளை எடுக்க போறீங்க உங்க வாழ்க்கையில. கடந்த சில காலங்களாவே உங்க வாழ்க்கையில சிறு சிறு கருத்து வேறுபாடுகளையோ தம்பதியை இருந்த மனக்கசப்புகள் எல்லாமே இப்ப மறைந்து பரஸ்பர அன்பும் மரியாதையுமே உங்க வாழ்க்கையில பெறப்போகுது.
அது மட்டும் இல்லாம குடும்பத்துல இருந்து எதிர்கால திட்டங்களை பற்றி இருவருமே இணைந்து பேசக்கூடிய மகிழ்வான முடிவுகள் நீங்க எடுக்க போறீங்க வாழ்க்கையிலேயேவும். அது குடும்ப வாழ்க்கையில அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்க வேண்டும் என்ற ஆசை அனைவருக்குமே இருக்கும். ஆனா கடந்த சில மாதங்களாவே கணவன் மனைவி இடையே இருந்த சிறு சிறு கருத்து வேறுபாடுகளாலவே தேவையற்ற வாக்குவாதங்களும் ஏன் ஒருவரை ஒருவர் சரியா புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகளும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கலாம். சில நேரங்கள்ல பேச வேண்டிய வார்த்தைகள் பேசப்படாமலும் போயிருந்திருக்கலாம். பேசக்கூட வார்த்தைகள் மனக்கசப்பை உருவாக்கி இருந்திருக்கலாம். வேலைப்பளு, பொருளாதார சுமை, குடும்ப பொறுப்புகள் அல்லது வெளிப்புற மனிதர்களின் தலையீடு போன்ற காரணங்களால மனசுல இருந்த அன்பை வெளிப்படுத்த முடியாமல் இருந்திருக்கலாம் உங்களுக்கு. இதனாலேயும் ஒரு வீட்டுல இருந்தாலுமே மனதளவுல ஒரு இடைவெளி உருவாயிருந்திருக்கலாம். ஆனா இனிமே அந்த நிலையிலுமே மெல்ல மாற தொடங்க போது உங்களுடைய ஜாதகத்துல உருவாகக்கூடிய சாதகமான கிரக அமைப்புகள் குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் எல்லாமே விலகி மீண்டும் அன்பும் புரிதலும் வளர்ச்சியை போதும் வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்று நீங்க நினைத்த வாழ்க்கை துணையவும் இனி உங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க தொடங்க பாருங்க. சிறிய விஷயங்களை பெரிதுபடுத்தி சண்டை போட்ட சூழ்நிலை எல்லாமே மாறி அமைதியா பேசி தீர்வு காணக்கூடிய மனப்பக்குவமும் இருவருக்கும் உருவாக போகுது. கடந்த காலத்துல ஏற்பட்ட காயங்களை மறந்து புதிய வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகரிக்க போது உங்களுக்கு. பல நாட்களா வீட்டுல இல்லாம போன சிரிப்பும் சந்தோஷமே மீண்டும் திரும்ப போகுது. ஒன்றா அமர்ந்து பேசக்கூடிய நேரங்கள் அதிகரிக்க போகுது. ஒருவருடைய கணவர் மற்றொரு ஆதரிக்கும் சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். திருமணமாகி நீண்ட நாட்களா குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்க கூட போதும். குழந்தைகளால் ஏற்பட்ட மன அழுத்தங்களும் குறையும். குடும்பத்துல பெரியவங்களுடைய ஆசீர்வாதமும் தெய்வ அருளுமே உங்க இல்லத்துல நல்ல சக்தியை கொண்டு வரப்போதும். சிலருக்கு புதிய வீடு வாங்குவது, குடும்பமாக யாத்திரை செல்வது அல்லது மகிழ்ச்சியான விழாக்கள்ல கலந்து கொள்வது போன்ற நல்ல நிகழ்வுகள் நடைபெறலாம். இவை குடும்ப உறவை மேலுமே வலுப்படுத்த போது உங்களுக்கு. திருமணம் ஆகாம வரன் தேடி காட்டியிருக்கக்கூடிய மேசம் ராசிக்காரங்களுக்கு இது ஒரு நல்ல கனவாக அமைய போகுது. இதுவரை பல காரணங்களால தடைப்பட்ட திருமண பேச்சுகள் இப்போது சாதகமா உங்களுக்கு நடப்போகுது. நல்ல குடும்பம், நல்ல குணம் கொண்ட வாழ்க்கை துணை அமையக்கூடிய யோகமும் உருவாகியுள்ளது உங்களுக்கு. திருமண நிச்சயதார்த்தம் அல்லது திருமண தேதி முடிவாக வாய்ப்பும் அதிகம். உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடிய ஒரு புதிய அத்தியாயம் தொடங்க போகுது வாழ்க்கையிலேயும். அதாவது உங்க வாழ்க்கையில சில நேரங்கள்ல நீங்க பேச வேண்டிய வார்த்தைகள் பேசப்படாமே போயிருந்திருக்கும். ஏன் பேசக்கூடாத வார்த்தைகள் மனக்கசப்பை உங்களுக்கு உருவாக்கி இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம வேலைப்பளு, பொருளாதார சுமை, குடும்ப பொறுப்புகள் அல்லது வெளிப்புற மனிதர்களோட தலையீடு போன்ற காரணங்களாலவே மனசுல இருந்த அன்பை வெளிப்படுத்த முடியாம இருந்திருப்பீங்க வாழ்க்கையிலேயும். இதனாலேயே நீங்க ஒரே வீட்டுல இருந்தாலுமே மனசளவுல ஒரு இடைவெளி உருவாயிருந்திருக்கும் வாழ்க்கையில. இவை இப்போது உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்று நீங்கள் நினைத்த வாழ்க்கை துணையவும் இப்போ உங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய தொடங்குவாங்க. ஏன்னா சிறிய விஷயங்களை நீங்க பெரிதுபடுத்தி சண்டை போட்ட சூழ்நிலை எல்லாமே இப்ப மாறி அமைதியா பேசி தீர்வு காணக்கூடிய மனப்பக்குவமே இருவருக்கும் உருவாக போகுது உங்களுக்கு. பல நாட்களா வீட்டுல இல்லாம போன சிரிப்பும் சந்தோஷமே மீண்டும் திரும்ப போகுது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம ஒன்றா அமர்ந்து பேசக்கூடிய நேரங்களும் உங்களுக்கு அதிகரிக்க போகுது. ஒருவருடைய கனவை மற்றொரு அதிகரிக்க சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும் வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம திருமணமாகி நீண்ட நாட்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இப்ப காத்திருப்பவங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்க போகுது. குழந்தைகளால் ஏற்பட்ட மன அழுத்தங்கள் எல்லாமே குறைந்து குடும்பத்துல பெரியவங்களின் ஆசீர்வாதமும் தெய்வ அருளுமே உங்க இல்லத்திற்கு நல்ல சக்தியை கொண்டு வரப்போகுது. அது மட்டும் இல்லாம குடும்ப உறவை மேலும் வலுப்படுத்த போதும் வாழ்க்கையில. திருமணம் ஆகாம வரன் தேடி கொண்டிருந்தவங்களுக்கு நல்ல ஒரு காலமா அமைய போகுது. ஏன்னா பல காரணங்களால தடைப்பட்ட திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இப்போது திருமணம் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம நல்ல குடும்பம், நல்ல குணம் கொண்ட வாழ்க்கை துணை அமையக்கூடிய யோகமும் உங்களுக்கு உருவாகியுள்ளது. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சிரிப்பும் சந்தோஷமே மீண்டும் திரும்ப போகுது. ஒன்றா அமர்ந்து பேசக்கூடிய நேரங்கள் அதிகரிக்க போகுது. ஒருவருடைய கணவர் மற்றொரு ஆதரிக்கும் சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். திருமணமாகி நீண்ட நாட்களா குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்க கூட போகுது. குழந்தைகளால் ஏற்பட்ட மன அழுத்தங்களும் குறையும். குடும்பத்துல பெரியவங்களுடைய ஆசீர்வாதமும் தெய்வ அருளுமே உங்க இல்லத்துல நல்ல சக்தியை கொண்டு வரப்போகுது. சிலருக்கு புதிய வீடு வாங்குவது, குடும்பமாக யாத்திரை செல்வது அல்லது மகிழ்ச்சியான விழாக்கள்ல கலந்து கொள்வது போன்ற நல்ல நிகழ்வுகள் நடைபெறலாம். இவை குடும்ப உறவை மேலுமே வலுப்படுத்த போது உங்களுக்கு. திருமணம் ஆகாம வரன் தேடி காட்டியிருக்கக்கூடிய மேசம் ராசிக்காரங்களுக்கு இது ஒரு நல்ல கனவாக அமைய போகுது. இதுவரை பல காரணங்களால தடைப்பட்ட திருமண பேச்சுகள் இப்போது சாதகமா உங்களுக்கு நடப்போகுது. நல்ல குடும்பம், நல்ல குணம் கொண்ட வாழ்க்கை துணை அமையக்கூடிய யோகமும் உருவாகியுள்ளது உங்களுக்கு. திருமண நிச்சயதார்த்தம் அல்லது திருமண தேதி முடிவாக வாய்ப்பும் அதிகம். உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடிய ஒரு புதிய அத்தியாயம் தொடங்க போது வாழ்க்கையிலேயும்.
அதாவது உங்க வாழ்க்கையில சில நேரங்கள்ல நீங்க பேச வேண்டிய வார்த்தைகள் பேசப்படாம போயிருந்திருக்கும். பேசக்கூடாத வார்த்தைகள் மனக்கசப்பை உங்களுக்கு உருவாக்கி இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம வேலைப்பளு, பொருளாதார சுமை, குடும்ப பொறுப்புகள் அல்லது வெளிப்புற மனிதர்களோட தலையீடு போன்ற காரணங்களாலவே மனசுல இருந்த அன்பை வெளிப்படுத்த முடியாம இருந்திருப்பீங்க வாழ்க்கையிலையும். இதனாலவே நீங்க ஒரே வீட்டுல இருந்தாலுமே மனசளவுல ஒரு இடைவெளி உருவாயிருந்திருக்கும் வாழ்க்கையில. இவை இப்போது உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்று நீங்கள் நினைத்த வாழ்க்கை துணையவும் இப்போ உங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய தொடங்குவாங்க. ஏன்னா சிறிய விஷயங்களை நீங்க பெரிதுபடுத்தி சண்டை போட்ட சூழ்நிலை எல்லாமே இப்ப மாறி அமைதியா பேசி தீர்வு காணக்கூடிய மனப்பக்குவமே இருவருக்கும் உருவாக போகுது உங்களுக்கு. பல நாட்களா வீட்டுல இல்லாம போன சிரிப்பும் சந்தோஷமே மீண்டும் திரும்ப போகுது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம ஒன்றா அமர்ந்து பேசக்கூடிய நேரங்களும் உங்களுக்கு அதிகரிக்க போகுது. ஒருவருடைய கனவை மற்றொரு அதிகரிக்க சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும் வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம திருமணமாகி நீண்ட நாட்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இப்ப காத்திருப்பவங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்க போகுது. குழந்தைகளால் ஏற்பட்ட மன அழுத்தங்கள் எல்லாமே குறைந்து குடும்பத்துல பெரியவங்களின் ஆசீர்வாதமும் தெய்வ அருளுமே உங்க இல்லத்திற்கு நல்ல சக்தியை கொண்டு வரப்போகுது. அது மட்டும் இல்லாம குடும்ப உறவை மேலும் வலுப்படுத்த போதும் வாழ்க்கையில. திருமணம் ஆகாம